காமராசர் 15 ஜூலை 1903 முதல் 2 அக்டோபர் 1975 வரை இந்திய விடுதலைப் போராட்ட வீரரும் அரசியல்வாதிகளில் ஒருவரும் ஆவார். இவர் 13 ஏப்ரல் 1954 முதல் 2 அக்டோபர் 1963 வரை 9 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்தார். 1964 முதல் 1967 வரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பணியாற்றினார். அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய தலைமை அமைச்சர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இதன் காரணமாக 1960களின் இந்திய அரசியலில் இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் இவர் நிறுவன காங்கிரசு கட்சியின் நிறுவனராகவும் தலைவராகவும் இருந்தார். இவர் 1920களில் இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். இச்செயற்பாடுகள் காரணமாக பிரித்தானிய அரசால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1937இல் காமராசர் சென்னை மாகாண சட்டமன்ற இளவி தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது 3 ஆண்டுகள் சிறையிலிடப்பட்டார். இந்திய விடுதலைக்குப் பிறகு காமராசர் 1952இல் இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் ஏப்ரல் 1954இல் சென்னை மாநில முதல்வர் பதவியை ஏற்றார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த இவர் மாநிலத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் ஏழைகள், பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார். குழந்தைகளுக்கு இலவச கல்வி தந்ததோடு அவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். இவர் தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் ஆற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என்று பரவலாக அறியப்படுகிறார். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவர் கல்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று புகழப்படுகிறார். காமராசரின் மறைவுக்குப் பிறகு 1976இல் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி சிறப்பித்தது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் தொடங்கி பல தெருக்களுக்கும் கட்டிடங்களுக்கும் காமராசர் பெயரை சூட்டி சிறப்பித்துள்ளனர். தொடக்ககால வாழ்க்கை. காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் சென்னை மாகாணத்தின் விருதுபட்டியில் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரின் பெற்றோர் இவருக்கு தங்கள் குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்னும் பெயரை இட்டனர். இவரின் பெற்றோர் இவரை ராசா என்றும் அழைத்தனர். இந்த இரு பெயர்களின் இணைப்பே பின்னர் காமராசா என மாறியது. காமராசருக்கு நாகம்மாள் என்ற தங்கை இருந்தாள். காமராசருக்கு 6 வயதாக இருந்தபோது இவருடைய தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்து காலமானதன் தொடர்ந்து இவருடைய தாயார் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். பின்னர் இவர் தனது 12ஆம் வயதில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது மாமா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். பழங்கால தற்காப்பு கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டார். மேலும் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து முருகன் வழிபாட்டிலும் நேரத்தை செலவிட்டார். அரசியல் ஆர்வம். காமராசர் 13 வயதிலிருந்தே பொது நிகழ்வுகளிலும் அரசியலிலும் ஆர்வம் காட்டினார். தனது மாமாவின் கடையில் பணிபுரியும் போது பஞ்சாயத்து கூட்டங்கள் மற்றும் பல அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டார். ஸ்விதேசமித்ரன் தமிழ் நாளிதழை தொடர்ந்து ஆர்வமுடன் வதித்து வந்தார். கடையில் தனது வயதுடையவர்களுடன் அரசியல் நிகழ்வுகளைப் பற்றி விவாதித்தார். காமராசர் அன்னி பெசன்ட் நடத்திய தன்னாட்சி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பாரதியாரின் எழுத்துகளால் ஈர்க்கப்பட்டார். அரசியலில் நாட்டம் கொண்டதாலும் தொழிலில் நேரத்தை செலவிடாததாலும் இவர் திருவனந்தபுரம் நகரிலுள்ள மற்றொரு மாமாவுக்கு சொந்தமான மரக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். கேரளத்தில் இருந்தபோது இவர் தொடர்ந்து பொது நிகழ்வுகளில் பங்கேற்றார். வைக்கம் நகரிலுள்ள மகாதேவர் கோவிலில் அனைத்து சாதி மக்களும் நுழைய வேண்டி நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். காமராசர் தனது ஒன்ற ஊருக்கு திரும்ப அழைக்கப்பட்ட பிறகு இவருக்கு மணமகளை தேட இவரது தாயார் முயற்சித்தபோது மணம் செய்து கொள்ள மறுத்தார். அரசியல் வாழ்க்கை.
தொடக்க கால ஆண்டுகள் 1919 ரவுலட் சட்டம் விசாரணையின்றி இந்தியர்களின் சிறைவாசத்தை நீட்டித்தது. அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அமைதி போராட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஜாலியன்வாலாபாக் படுகொலை ஆகிய நிகழ்வுகள் தொடர்ந்து காமராசர் தனது 16ஆம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர முடிவு செய்தார். சிறுமாலி சூதாம், முத்தமலை தழுவியது முருகன் கோட்டம். தமிழக ஆட்சி பொறுப்பு 1954 மற்றும் 63. இடதுபுறமிருந்து இரண்டாவதாக காமராசர் 1955 ஒரு கட்சி உறுப்பினரின் வீட்டிற்கு சென்றபோது எடுக்கப்பட்டது. ராஜாசியின் குலக்கல்வி திட்டத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்ப, அதே சமயத்தில் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பின் காரணமாக 1953ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட காங்கிரசு கட்சியின் உள்ளேயே ராஜாசிக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. ராஜாசி தான் அவமானப்படுவதை தவிர்க்க தானே விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்தார். பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராசரை எதிர்த்து தன்னுடைய ஆதரவாளரான சி. சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினர்களால் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954 ஏப்ரல் 13 அன்று சென்னை மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்பொழுது காமராசருக்கு பெரியார், அண்ணாதுரை போன்ற பிற கட்சித் தலைவர்களின் ஆதரவும் இருந்தது. பா. பரமேஸ்வரன் என்ற பட்டியல் இனத்தவர் நாடு விடுதலை பெற்ற பின்பு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வகித்த முதல் ஆளாவார். காமராசர் அமைச்சரவையில் மிக குறைந்த எண்ணிக்கையாக 8 பேர் மட்டுமே அமைச்சர்களாக இருந்தனர். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியம் அவரை முன்மொழிந்த எம். பக்தவத்சலம் இருவரையுமே அமைச்சரவையில் சேர்த்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவுவதற்காக இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை திறம்பட பயன்படுத்தினார். அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்கள் அடங்கிய மாநில வளர்ச்சிக் குழுக்களை உருவாக்கினார். அவை வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்தன. காமராசர் கல்வி முறையிலும் உட்கட்டமைப்பிலும் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். ராஜாசி கொண்டு வந்திருந்த குடும்பத் தொழில் அடிப்படையிலான தொடக்க கல்வியின் மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் திரும்ப பெறப்பட்டு 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பள்ளிக் கல்வி இலவசமாக வழங்கப்பட்டது. மாணவர்கள் நீண்ட தூரம் நடக்காமல் இருக்க ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் சுற்றளவிலும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது. இதன் விளைவாக முன்பு மூடப்பட்ட கிட்டத்தட்ட 6000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதுடன் 12000 பள்ளிகள் புதிதாகவும் கட்டப்பட்டன. மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பதும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதும் கண்டறியப்பட்டபோது காமராசர் இலவச மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். அனைத்து பள்ளிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பொதுமக்களின் உதவியையும் பங்களிப்புகளையும் கோரி திட்டங்களை அறிமுகப்படுத்தினர். பள்ளிகளில் சாதி, வகுப்பு அடிப்படையிலான வேறுபாடுகளை களைய இலவச சீருடைகளை அறிமுகப்படுத்தினர். காமராசர் இடதுபுறம் ஐக்கிய ராஜ்யத்தின் ராணி எலிசபெத் II இந்தியாவிற்கு 1961 வந்தபோது எடுக்கப்பட்டது. புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கல்வி முறை சீர்திருத்தப்பட்டு வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டன. 1959 சென்னையில் அமைந்துள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் உட்பட பல புதிய உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. காமராசர் முதலமைச்சரான முதல் ஆண்டிலேயே அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டார். பின்னர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதன் பின்னர் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும்படி ஓய்வூதிய திட்டத்தை நீட்டித்தார். இந்த முயற்சிகள் 10 ஆண்டுகளில் மாநிலத்தில் பள்ளி சேர்க்கையில் கணிசமான முன்னேற்றத்திற்கும் கல்வி அறிவு விகிதங்களில் வளர்ச்சிக்கும் வித்திட்டன. இது காமராசருக்கு கல்வித் தந்தை என்ற பெயரை பெற்றுத்தந்தது. காமராசர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம், நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம், கல்வி, தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார். இவரது ஆட்சிக் காலத்தில் பெரிய நீர்ப்பாசன திட்டங்களும் அணைகள் கட்டுமானங்களும் செயல்படுத்தப்பட்டன. உள்ளூர் வளங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட்டன. இவற்றிற்கு அரசாங்கம் மின்சாரம் வழங்கியது.
சென்னை ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம், மணலி சுத்திகரிப்பு நிலையம், நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை உள்ளிட்ட பல பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. காமராசர் 1957 மற்றும் 1962 சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். 1960களின் மத்தியில் காங்கிரஸ் கட்சி மெல்ல அதன் வீரியத்தை இழந்து வருவதை கவனித்து இவர் கட்சியை மீண்டும் கட்டமைப்பதில் கவனம் செலுத்த முதல்வர் பதவியை விட்டு விலக முன்வந்தார். 2 அக்டோபர் 1963 காந்தி ஜெயந்தி நாளில் முதல்வர் பதவியை துறந்தார். தேசிய அரசியல் 1964 மற்றும் 75. காமராசர் மத்தியில் ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரியுடன் இருந்தபோது. காமராசர் தனது முதல்வர் பதவியை துறந்த பிறகு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் தங்கள் பதவிகளை விட்டு விலகி காங்கிரஸ் கட்சியின் மறுமலர்ச்சிக்கு உழைக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம்